Hello guys, welcome back to our channel Yuva's Lifestyle. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எஸ், பிரெட் அல்வா. பிரியாணி அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த பிரெட் அல்வா தான். அதே மாதிரி ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துல தான் பிரெட் அல்வாவும் இருக்கும். மேக்ஸிமம் பேக்கரிஸ்லலாம் இருக்காது. ஸோ ஏன் நம்ம அப்படிலாம் தேடி தேடி போகணும், இன்னொரு கல்யாண வீட்டை தேடி போகணும், நம்மளே செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரெட்டை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஆயிலில் அது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க்காக, அதாவது கருகின மாதிரி ஆகாமல் ஓரளவு இருக்கிற மாதிரி எல்லா ப்ரெட்ஸையுமே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே அது நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஸ்வீட் பைத்தியம் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு பெரிய ஸ்வீட் பைத்தியம். ஓகே, இப்போ ப்ரெட் எல்லாமே நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ப்ரெட் போட்டிருக்கீங்களோ, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜீனி எடுத்துக்கோங்க, ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒயிட் சுகர்னால் தான் ரொம்ப அது டேஸ்ட் கொஞ்சம் அந்த நம்ம சாப்பிட்ற அந்த கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியான அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம ப்ரௌன் சுகர்லாம் சேர்த்தா நமக்கு ஹெல்த்தி ஓகே, பட் ஆனால் டேஸ்ட்டில் டிஃபர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி வேணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் வந்து அதில் மிக்ஸ் ஆகணும்ல நம்ம ப்ரெட் போடும் போது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். எதில் கம்பி பதமோ இந்த பதம் அந்த பதம் எந்த பதமும் தேவையில்லைங்க. அந்த சுகர் நல்லா தண்ணியில் கரைஞ்சா போதும். தண்ணியில் கரைஞ்ச உடனேயே ப்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பியாக உள்ளதெல்லாம் அந்த ஜீனி பாகில் வந்து நல்லா ஊறி அது நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்தளவு வந்தோடனே அவ்வளோதான், அல்வா ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். நம்ம இது முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் இது பண்ணும் போது நம்ம நெய் ஊற்றி பண்ணோம்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நெய் ஊற்றி ரெண்டையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சுட சுட சுவையான பிரெட் ஹல்வா ரெடி. ஐயோ, ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன், பட் உண்மையாகவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் மில்க் ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் வச்சு சாப்பிட முடியாது. ரொம்ப இது நான் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் என் வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே வரும். இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.